குட் மார்னிங். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம மெக்கானிக்ஸ் பேப்பரில் செகண்ட் யூனிட்டில் ஃபோர்ஸஸ் ஆன் அ ரிஜிட் பாடி இந்த சாப்டரில் ஃபோர்ஸஸ் அலாங் த சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் இந்த செக்ஷனில் உள்ள ப்ராப்ளம்ஸை தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா PQR are the forces acting along the sides BC, CA, AB of a triangle ABC taken in order. Show that if the resultant passes through the in-center அப்படின்னா P plus Q plus R equal to 0. If it passes through the centroid அப்படின்னா P by sin A equal to Q by sin B equal to R by sin C. If it passes through the circumcenter அப்படின்னா P cos A plus Q cos B plus R cos C equal to 0. And if it passes through the orthocenter அப்படின்னா P by cos A plus Q by cos B plus R by cos C equal to 0. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ டெஸ்ட்டில் ஏதாவது ஒரு சப்டிவிஷனும் 2 சப்டிவிஷனும் வந்து 5 மார்க்கில் வந்து கேட்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனை பார்ப்போம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்னது அப்படின்னா இன்சென்டருக்கு. ஓகேவா? சரி. ஸோ இங்கே லெட்டர் ஏபிசி அப்படிங்கிறது வந்து ட்ரையாங்கிள், ஐங்கிறத வந்து நம்ம இன்சென்டர் அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். சச் தட் ஐடி, ஐஇ, ஐஎஃப் இது எல்லாமே வந்து பெர்பெண்டிகுலர்ஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். பிசிக்கு பெர்பெண்டிகுலராக ஐடி, ஏபிக்கு பெர்பெண்டிகுலராக ஐஎஃப் அண்ட் ஏசிக்கு பெர்பெண்டிகுலராக ஐஇ இருக்குது அப்படின்ட்டு. த ரிசல்டன்ட் பாசஸ் த்ரூ த இன்சென்டர். ஓகேவா? சின்ஸ் த ரிசல்டன்ட் பாசஸ் த்ரூ த இன்சென்டர் அப்படிங்கிறதுனால அதனோட மொமெண்ட் வந்து 0 அப்படின்ட்டு தெரியும். அப்போது மொமெண்ட்ஸ் அபவுட் இன்சென்டர் வந்து 0 அப்படின்னா அப்போ வந்து சம் ஆஃப் மொமெண்ட்டும் வந்து என்ன சொல்லிடலாம் அப்படின்னா வந்து 0 அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ சம் ஆஃப் மொமெண்ட்டும் வந்து 0 அப்படின்ட்டு சொல்லிட்டோன்னா நம்ம என்ன எழுத முடியும்? P இன்ட்டு அதுக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ளது பிசி, Q இன்ட்டு சிஏ ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஏபி ஈக்குவல் டு 0ங்கிறத வந்து சொல்லிடலாம். அப்போது P இன்ட்டு அந்த பிசிக்கு பெர்பெண்டிகுலராக உள்ளது தான் வந்து இந்த ஐடி, சிஏக்கு பெர்பெண்டிகுலராக உள்ளது ஐஇ, இதுக்கு உள்ளது வந்து ஐஎஃப் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லலாம். ஆனால் ஐடி, ஐஇ, ஐஎஃப் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து என்னென்னு வச்சுருக்கிறோன்னா ஆர்னு வச்சுருக்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம்னா ஆரை பொதுவாக எடுத்தோம்னா P ப்ளஸ் Q ப்ளஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். ரெண்டாவது சப்டிவிஷன் வந்து சென்ட்ராய்டு வழியாக பாஸ் ஆச்சு அப்படின்னா இஃப் இட் பாசஸ் த்ரூ த சென்ட்ராய்டு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ சென்ட்ராய்டு வழியாக பாஸ் ஆச்சு அப்படின்னா லெட்டர் ஏடிங்கிறது தான் வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோன்னா வந்து மீடியன் அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். P1ங்கிறது தான் வந்து லெங்த் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். ஸோ இப்படி எடுத்துக்கிட்டாச்சு அப்படின்னா தென் நம்ம வந்து என்னது எழுதலாம் அப்படின்னா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து எழுதலாம். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் நத்திங் பட் half இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா? ஸோ இப்போ வந்து நம்ம ஹைட்டை எழுதணும். ஹைட்டுங்கிறது என்னது அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் அந்த பெர்பெண்டிகுலரை வச்சு எழுத வேண்டியது. ஸோ 3 சைட்ஸுமே வந்து நமக்கு வந்து பெர்பெண்டிகுலர்ஸ் வந்து இருக்குதா? ஸோ 3 சைடுமே வந்து பெர்பெண்டிகுலர் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த P1 H/3 தான் வந்து நமக்கு P1 அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அப்போ இதிலிருந்து H is equal to 3P1 அப்படின்ட்டு எழுதலாம். ஸோ இந்த 3 சைட்ஸை வச்சு டிவைட் பண்ணணும் பர்பெண்டிகுலருக்கு, ஸோ ஹைட்டுக்கு. ஸோ அப்போ P1ஓட வேல்யூ இப்படி கிடச்சிருச்சு அப்படின்னா அப்போ half இன்ட்டு பேஸ் வந்து பிசி, ஹைட் வந்து 3P1 அப்படின்ட்டு எழுதுவோம். ஸோ அப்போ நமக்கு வந்து என்னது கிடைக்கும் அப்படின்னா திஸ் இஸ் அப்போது இதுலேருந்து P1 தேவை. P1ங்கிறது வந்து 2/3 ட்ரையாங்கிள் அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகேவா?
அந்த பிசிங்கிற சைடு வந்து ஏ அப்படின்ட்டு வச்சுருக்கிறோம். ஸோ அந்த ஏவை வந்து கீழே வந்து எழுதிடுவோம். அப்போ P1 இஸ் நத்திங் பட் 2/3A இன்ட்டு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ எப்படி P1ங்கிறது வந்து 2/3A இன்ட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எழுதுகிறோமோ, சிமிலர்லி P2ங்கிறத வந்து 2/3B இன்ட்டு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்னு எழுதலாம். P3 வந்து 2/3C இன்ட்டு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்படின்ட்டு எழுத முடியும். ஸோ இப்படியெல்லாம் எழுதியாச்சு அப்படின்னா நம்ம த்ரூ அவுட்டாக இந்த 2/3 2/3 2/3 வந்து கேன்சல் பண்ணிடலாம். அதை மாதிரி ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிளும் காமன்கிறதுனால கேன்சல் பண்ணிடலாம். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோன்னா நமக்கு ரிமைனிங் வந்து P/A ப்ளஸ் Q/B ப்ளஸ் R/C ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகேவா? இதை தான் வந்து நம்ம இந்த சப்டிவிஷனில் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ மூணாவது சப்டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது சர்க்கம் சென்டர். ஓகேவா? ஸோ சர்க்கம் சென்டர் வழியாக பாஸ் ஆகுது அப்படின்னா நவ் த பாயிண்ட் ஏ இஸ் ஆன் த சர்க்கம் சென்டர் அப்படின்ட்டு. ஓகேவா? இந்த இடத்துல ஸோ பிசி சப்டெண்ட் த ஆங்கிள் 2A at the center. Yes. So BCங்கிறது என்ன செய்யும் அப்படின்னா subtend the angle as 2A. அதாவது இது ஒரு A, இது ஒரு A அப்படிங்கிறதுனால subtend the angle 2A at the center. Sங்கிற சென்டரில். அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா எஸ்டிங்கிறது வந்து பிசிக்கு வந்து பெர்பெண்டிகுலராக வந்து இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அப்போ நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளை வந்து நம்ம ரெண்டு வகையில் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். வி ஃபைண்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிஎஸ்சி இன் 2 different ways அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் என்னது அப்படின்னா வந்து சென்ட்ரல் ஆங்கிள் subtended by arc BC is 2A. இது வந்து நமக்கு தெரியுமா? அப்போது ஏரியா வந்து எனக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா half into R into R into sin 2A ஃபார்முலாவை வச்சு இந்த ஏரியாவை வந்து எழுதிடலாம். ஆங்கிள் வச்சு எழுதக்கூடிய ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஸோ இன்னொரு வே பார்த்தோம் அப்படின்னா வந்து பேஸ் BC ஈக்குவல் டு A அப்படிங்கிறது தெரியும். ஹைட்டை வந்து நம்ம SD அப்படின்ட்டு வச்சுருக்கிறோம். அப்போது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து half into A into SD அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து நமக்கு ஏரியா அப்படிங்கிறதுனால ரெண்டோட வேல்யூமே நமக்கு ஈக்குவல். அப்போ half into A into SD is equal to half into R into R into sin 2A அப்படிங்கிறத சொல்லலாம். அப்போ நமக்கு 1/2 1/2 அப்படிங்கிறது வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ SD is equal to R square sin 2A divided by A அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஓகேவா? ஆனால் sin 2A is nothing but 2 sin A cos A அப்படிங்கிறது தெரியுமா? ஸோ அதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். R ஸ்கொயர் 2 sin A cos A டிவைடட் பை ஏற்கனவே வந்து ஒரு A வந்து இருக்குது. ஸோ இப்போ இந்த டேர்ம் இருக்குல்ல, இந்த டேர்மை வந்து நம்ம சம் K அப்படின்ட்டு கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். அப்போ இதை வந்து நம்ம K cos A அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ எஸ்டிங்கிறது வந்து K cos A அப்படின்ட்டு கிடச்சிருக்குது. ஓகேவா? அப்போ எஸ்டியை எப்படி K cos Aன்னு எழுதுகிறோமோ லைக் வைஸ் எஸ்இயை வந்து நம்ம K cos B அப்படின்ட்டு எழுதிக்கலாம். எஸ்எஃப்பை வந்து K cos C அப்படின்ட்டு எழுதிக்கலாம். எழுதுனதுக்கப்புறம் வந்து டேக்கிங் மொமெண்ட் அபவுட் எஸ் மொமெண்ட் வந்து எழுத போகிறோம். ஸோ மொமெண்ட் எழுதணும் அப்படின்னா எஸ்டி இன்ட்டு பி ப்ளஸ் எஸ்இ இன்ட்டு Q ப்ளஸ் எஸ்எஃப் இன்ட்டு ஆர்
ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு எழுத முடியும். ஸோ இங்கே எல்லாமே கே காமன்கிறதுனால எடுத்துடுறேன். எஸ்டிக்கு பதிலாக காஸ் ஏ, எஸ்இக்கு பதிலாக காஸ் பி, எஸ்எஃப்க்கு பதிலாக காஸ் சி ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத வந்து எழுதிடலாம். தேர்ஃபோர் எனக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா பி காஸ் ஏ ப்ளஸ் கியூ காஸ் பி ப்ளஸ் ஆர் காஸ் சி ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிடலாம். இதை தான் வந்து நான் தேர்ட் சப்டிவிஷனில் வந்து ப்ரூவ் பண்ணணும். அண்ட் லாஸ்ட் சப்டிவிஷன் என்னதுன்னா வந்து when it passes through the orthocenter, அதுக்கு லெட்டர் ஏடி அண்ட் பிஇ பி த டூ ஆல்டிடியூட் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ அப்போனா நமக்கு ஆங்கிள் சிபிஇ வந்து 90 மைனஸ் சி அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஃப்ரம் ட்ரையாங்கிள் பிஓடி சொல்லியிருக்கிறாங்க. பிஓடிங்கிறது இங்கே இருக்குது, ஆங்கிள் வந்து இங்கே இருக்குது. நான் டேன் கண்டுபிடிக்க போகிறேன். டேன் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட்டுங்கிறது வந்து ஓடி, அட்ஜசன்ட்டுங்கிறது வந்து பிடி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அண்ட் tan ஆஃப் 90 மைனஸ் தீட்டா இஸ் நத்திங் பட் காட் தீட்டா, அதனால இதை காட் சி அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஆல்சோ ஃப்ரம் ட்ரையாங்கிள் ஏபிடி இதை பாருங்கள். ஏபிடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆங்கிள் வந்து பி. அப்போ காஸ் பிங்கிறது வந்து அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டென்யூஸ், அட்ஜசன்ட்டுங்கிறது வந்து பிடி டிவைடட் பை ஹைப்போட்டென்யூஸுங்கிறது வந்து ஏபி. அதனால இப்படி வந்து நம்ம எழுதிக்க முடியும். ஸோ இப்படி எழுதியாச்சு அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். ரெண்டு ஈக்குவேஷனையும் வந்து நம்மளை மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஓடி டிவைடட் பை பிடி இன்ட்டு பிடி டிவைடட் பை ஏபி ஈக்குவல் டு cot c இருக்கா? cot c is nothing but cos c divided by sin c into sin b அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கிடுவோம். ஓகேவா? சாரி, இது வந்து cos b தானே. cos b அப்படின்ட்டு எழுதிக்குவோம். ஸோ இந்த பிடி வந்து கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ எனக்கு இந்த மாதிரி கிடைக்குமா? OD is equal to AB cos C cos B divided by sin C அப்படின்ட்டு நமக்கு தெரியும். அப்போது ஏபிங்கிற சைடை தான் சின்னு வச்சுருப்போம். அப்போ C by sin C into cos C cos B அப்படின்ட்டு எழுதிக்கலாம். பட் சி பை சைன் சி தான் வந்து கே, நமக்கு சைன் ரூல்லேருந்து நம்ம அப்படி எழுதிக்கலாம். தஸ் நமக்கு ஓடி என்ன கிடைக்கும் அப்படின்னா கே இன்ட்டு காஸ் சி காஸ் பி அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஓடி இப்படி கிடைச்சிது அப்படின்னா லைக்வைஸ் நம்மளால் ஓஇ ஓஎஃப் இதையும் வந்து எழுத முடியும். ஸோ ஓஇ எழுதணும் அப்படின்னா அது கே இன்ட்டு காஸ் சி காஸ் ஏ அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஓஎஃப்பை வந்து காஸ் ஏ இன்ட்டு காஸ் பி அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி எழுதியாச்சு அப்படின்னா டேக்கிங் மொமெண்ட்ஸ் அபவுட் த பாயிண்ட் ஓவை பொறுத்து மொமெண்ட் எழுதணும். அப்போ பி இன்ட்டு ஓடி ப்ளஸ் கியூ இன்ட்டு ஓஇ ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஓஎஃப் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு சொல்லிடலாம். எல்லாத்துலேயும் கே காமனாக இருக்கிறதுனால கேவை ஃபஸ்ட்டே வெளியில் எடுத்துடலாம். ஓடிக்கு பதிலாக காஸ் பி காஸ் சி, ஓஇக்கு பதிலாக காஸ் சி காஸ் ஏ அண்டு ஓஎஃப்க்கு பதிலாக பார்த்தோம் அப்படின்னா காஸ் ஏ காஸ் பி ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு சொல்லிட முடியும். ஸோ இப்படி சொல்லியாச்சுன்னா இப்போ த்ரூ அவுட்டாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா டிவைடு பை காஸ் ஏ காஸ் பி
காஸ் சி அப்படின்ட்டு டிவைட் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு டேர்மில் எனக்கு காஸ் ஏ ரிமைனிங் இருக்கும், செகண்ட் டேர்மில் காஸ் பி ரிமைனிங் இருக்கும், அண்டு தேர்டு டேர்மில் காஸ் சி ரிமைனிங் இருக்கும். அப்போ எனக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும் அப்படின்னா பி பை காஸ் ஏ ப்ளஸ் கியூ பை காஸ் பி ப்ளஸ் ஆர் பை காஸ் சி ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகேவா? இதை தான் வந்து நான் இந்த சப்டிவிஷனில் வந்து எனக்கு ப்ரூவ் பண்ணணும். சரி, ஸோ இது வந்து இந்த ப்ராப்ளம். ஸோ ரெண்டாவது ப்ராப்ளம் பார்த்தோம் அப்படின்னா 3 forces acting along the sides of BC, CA, AB of the triangle ABC. If the resultant passes through the incenter and centroid, show that P by A into B minus C equal to Q by B into C minus A equal to R by A C into A minus B அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். சரி, ஸோ இப்போ வந்து நமக்கு ரிசல்டன்ட் பாசஸ் த்ரூ த இன்சென்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ரிசல்டன்ட் பாசஸ் த்ரூ த சென்ட்ராய்டு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம போன ப்ராப்ளமில் அப்படி நான் என்ன சொல்லிடலாம் அப்படின்னா, இப்போ இன்சென்டர் வழியாக பாஸ் ஆனால் P ப்ளஸ் Q ப்ளஸ் R ஈக்குவல் டு 0 அண்டு சென்ட்ராய்டு வழியாக பாஸ் ஆனால் P பை A ப்ளஸ் Q பை B ப்ளஸ் R பை C ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத அபவ் ப்ராப்ளம்லேருந்து எழுதிடலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டுலேருந்து நம்ம PQRை வந்து எலிமினேட் பண்ணணும். இந்த மெத்தட் நான் எனக்கு தெரியும். P நான் எடுத்தேன் அப்படின்னா QRோட கோஎஃபிஷியன்ஸை கன்சிடர் பண்ணுவேன். Qோட கோஎஃபிஷியன்ட் 1, Rோட கோஎஃபிஷியன்ட் 1. ரெண்டாவது ஈக்குவேஷனில் Qவோட கோஎஃபிஷியன்ட் 1 பை B, Rோட கோஎஃபிஷியன்ட் 1 பை C அப்படின்ட்டு இதில் 1 பை BQ ப்ளஸ் 1 பை CR தானே இருக்குது. ஸோ அதனால அதை மாதிரி P எழுதின மாதிரி Q தேவை அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு Rோட கோஎஃபிஷியன்ட்டை எழுதணும், அடுத்தது Pயோட கோஎஃபிஷியன்ட் எழுதணும். அதே R தேவைன்னா ஃபஸ்ட்டு Pயோட கோஎஃபிஷியன்ட் எழுதணும், அடுத்தது வந்து Qவோட கோஎஃபிஷியன்ட் எழுதணும். ஸோ இதுக்கப்புறம் என்ன செய்வோம் அப்படின்னா இப்படி மல்டிபிள் பண்ணுவோமா, 1 பை C மைனஸ் 1 பை B அப்படின்ட்டு அதுதான் இங்கே எழுதி வச்சுருக்கிறோம். லைக்வைஸ் Qக்கு எழுதணும், Rக்கு எழுதணும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த கிராஸ் மல்டிபிள் பண்ணால் B மைனஸ் C பை BC அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். ஓகேவா? அப்போ P பை B minus C இங்கே வந்து BC எழுதிக்கலாம். Q by இங்கே C minus A இங்கே CAவை எழுதிக்கலாம். R by இங்கே A minus B இங்கே ABயை எழுதிக்கலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மல்டிப்ளை த டினாமினேட்டர் பை ABC. த்ரூஅவுட்டாக ABCயால் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ இப்படி மல்டிபிள் பண்ணனா எனக்கு என்னவாகும், ஒரு BC கேன்சல் ஆயிரும், ஒரு AC கேன்சல் ஆயிரும், ஒரு AB கேன்சல் ஆயிரும். அப்போ எனக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா P பை A இன்ட்டு B மைனஸ் C ஈக்குவல் டு Q பை B இன்ட்டு C மைனஸ் A ஈக்குவல் டு R பை C இன்ட்டு A மைனஸ் B அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை தான் வந்து நான் இந்த ப்ராப்ளமில் ப்ரூவ் பண்ணணும். இது வந்து ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட் எனக்கு லாஸ்ட் ப்ராப்ளம். ஃபோர்ஸஸ் P into BC, Q into CA, R into AB act along the sides of BCA of an equilateral triangle. If resultant is a force parallel to BC and through the centroid G of the triangle, then show that minus P equal to 2Q equal to R அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? இப்போது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஃபோர்ஸஸ் வந்து P into BC, Q into CA, R into ABன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதனோட ரிசல்டன்ட் எப்படி எழுதணும்னு நமக்கு தெரியும். இந்த சம் தான் வந்து நமக்கு ரிசல்டன்ட் அப்படிங்கிறது வந்து தெரியும். ஓகேவா? சரி, சின்ஸ் திஸ் ரிசல்டன்ட் இஸ் parallel to BC, ரிசல்டன்ட் வந்து parallel to BC அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அதனால் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா இதை BCயோட கிராஸ் ப்ராடக்ட் போட முடியும், ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு. அப்போ எனக்கு இதை வந்து நான் எப்படி எழுதிக்கலாம், பிசியோட கிராஸ் பார்டர் போட்டுட்டேன் அப்படின்னா P இன்ட்டு BC கிராஸ் BC அப்படின்ட்டு போடலாம், ப்ளஸ் Q இன்ட்டு BC கிராஸ் CA அப்படிங்கிறத போடுவோம், R இன்ட்டு BC கிராஸ் AB அப்படின்ட்டு போடலாம், ஈக்குவல் டு 0.
ஆனால் பிசி கிராஸ் பிசி வந்து 0ன்னு எனக்கு தெரியும். அதனால ஃபஸ்ட்டு டேர்ம் கேன்சல் ஆயிரும். கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணோன்னா பிசிசிஏ இஸ் நத்திங் பட் பிசிசிஏ sin தீட்டா இன்ட்டு n கேப் அப்படின்ட்டு தெரியும். அதை மாதிரி r இன்ட்டு CAAB sin தீட்டா n கேப் அப்படிங்கிறத எழுதிக்கலாம் ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே ஆங்கிளை பொறுத்து அதனோட இருக்கிற அந்த பொசிஷனை பொறுத்து இந்த இடத்துல மட்டும் ஒரு மைனஸ் வரும். ஓகேவா? ஸோ இப்படி எழுதியாச்சுன்னா இந்த பிசிசிஏ எல்லாமே யூனிட் வெக்டர் அப்படிங்கிறதுனால இது ரெண்டுமே வந்து நமக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா q இன்ட்டு sin 120 மைனஸ் r இன்ட்டு sin 120 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். ஆருக்கு தான் மைனஸ் வரும், க்யூக்கு வந்து மைனஸ் வராது. ஓகேவா? அது இருக்கிறத அந்த சைடை பொறுத்து. ஸோ sin 120யோட வேல்யூ வந்து 1, n கேப்போட வேல்யூ யூனிட் வெக்டருங்கிறதுனால 1. அப்போ q மைனஸ் r இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு சொல்லலாம். அப்போ q ஈக்குவல் டு r அப்படிங்கிறது வந்து கிடைச்சிடும். ஓகேவா? q ஈக்குவல் டு r அப்படின்ட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு சின்ஸ் மேலே எழுதியிருக்கிறேன் பாருங்கள். சின்ஸ் த ரிசல்டன்ட் பாசஸ் த்ரூ g அப்படிங்கிறதுனால சம் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் அபவுட் g இஸ் 0. ரிசல்டன்ட் வந்து g வழியாக பாஸ் ஆகுதுன்னு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ சம் ஆஃப் மொமெண்ட்ஸ் அபவுட் g இஸ் 0. அதனால நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா p இன்ட்டு சம் ஆஃப் மொமெண்ட்ஸ் வந்து p ப்ளஸ் q ப்ளஸ் r ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு சொல்லிடலாம். அப்போ எனக்கு p ப்ளஸ் q ப்ளஸ் r ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். where p is the perpendicular distance. இந்த ஸ்மால் pங்கிறது என்னது அப்படின்னா வந்து perpendicular distance அப்படின்ட்டு சொல்லலாம். ஆனால் நம்ம இப்போ என்ன ப்ரூவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா q ஈக்குவல் டு r அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருந்தோமா, அதை இந்த ஈக்குவேஷனில் நான் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். p ப்ளஸ் q ப்ளஸ் r ஈக்குவல் டு 0னா q ப்ளஸ் r ஈக்குவல் டு மைனஸ் p. இப்போ q ஈக்குவல் டு r அப்படிங்கிறதுனால இதுக்கு பதிலாக q-வை ரீப்ளேஸ் பண்ணேன்னா எனக்கு மைனஸ் p ஈக்குவல் டு 2qன்னு கிடைக்கும். அதே q-க்கு பதிலாக r-ங்கிறத நான் ரீப்ளேஸ் பண்ணேன் அப்படின்னா மைனஸ் p ஈக்குவல் டு 2r அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இது ரெண்டையுமே நான் கம்பைன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு மைனஸ் p ஈக்குவல் டு 2q ஈக்குவல் டு 2r அப்படிங்கிறத வந்து எனக்கு கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இதை தான் வந்து நான் இந்த ப்ராப்ளமில் ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது வந்து எனக்கு ப்ரூவ் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமோடு நமக்கு வந்து இந்த ஃபோர்ஸஸ் ஆன் அ ரிஜிட் பாடி அப்படிங்கிற இந்த 4th சாப்டர் முடியும். 4th சாப்டர் முடிஞ்சதுன்னா செகண்ட் யூனிட்டில் ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹாஃபுங்கிறது வந்து 5th சாப்டர். ஓகேவா? ஸோ இந்த 5th சாப்டரை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.